பிரைஸ் தி லார்ட் மக்களே. நீங்கள் எது உபவாசம் நினைக்கிறீங்க? 40 நாள் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன், இல்லை குடிக்க மாட்டேன், இல்லை சினிமா சாங்ஸ் பாட மாட்டேன், இப்படி பல விஷயங்கள். அதாவது நம்மால் எது முடியுமோ, நான் எதை விட முடியுமோ அதை நான் 40 நாள் நான் விட்டுடணும், நான் ஐசப்பக்காக இருக்கிறேன், ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்பன்னு சொல்கிற விஷயங்கள் அநேகமாக இருக்குது நம்ம பார்க்குறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்குறீங்களா? ஐசையா 58:7 கூட, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்தொண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் அப்படின்னு கர்த்தர் சொல்றாருங்க. அவருக்கு என்ன உபவாசம் உகந்தது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமா இல்லைங்களா? பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடு. ஏன்னா பிரியாணி ஒரு நாளைக்கு டெய்லி இல்லை, பந்தி வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பாடு போடுங்க அப்படிலாம் இல்லை. உங்களால் என்ன முடியும்? ஈவன் கப் ஆஃப் டீ ஃபார் சம் பீப்புள் இட்ஸ் குட். யாருக்கோ டீ வாங்கி கொடுக்கறது கூட ஒரு உகந்த உபவாசம் தாங்க. உங்களால் என்ன முடியுமோ, உங்களால் முடியாதது அவர் கேட்கவே மாட்டார். உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் கொடுத்து பாருங்களேன். அதுதான் ஆண்டவருக்கு விருப்பமான அந்த உபவாசங்க. இன்றைக்கு நாம் எந்த உபவாசத்தை நாம் அனுசரிக்கிறோம் என்பதை சிந்திச்சு செயல்படுங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.